அமலாக்கத்துறை கைது செய்த முக்கிய அரசியல்வாதிகளான அரவிந்த் கெஜ்ரிவால் முதல் செந்தில் பாலாஜி வரை அமலாக்கத்துறையின் வாதங்கள் நீதிமன்றத்தில் எடுபடாததால் வரிசையாக ஜாமீனில் வெளிவந்துள்ளனர். பொருளாதார குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய அமைப்புதான் அமலாக்கத்துறை. தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்பான அமலாக்கத்துறை இந்தியா முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் என ஆயிரக்கணக்கானோர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆனால் அந்த வழக்குகளில் விசாரணைகள் முடிந்த எண்ணிக்கையும் தண்டனை பெற்றவர்களின் எண்ணிக்கையின் தரவுகளையும் பார்க்கும்போது அமலாக்கத்துறை மீதான நம்பிக்கையை கேள்வி எழுப்புகின்றன. பொருளாதார குற்றங்கள், பண மோசடி, ஊழல், அந்நிய செலாவணி சட்டங்களை மீறுதல் போன்றவற்றை ஆய்வு செய்து சட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது அமலாக்கத்துறை. அதில் நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் 5297 பண மோசடி வழக்குகளை அமலாக்கத்துறை பதிவு செய்திருக்கிறது. அதில் வெறும் 43 வழக்குகளில் மட்டுமே விசாரணையை முடித்துள்ள அமலாக்கத்துறை 40 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை பெற்று தந்திருக்கிறது. 3 வழக்குகளில் குற்றம் நிரூபிக்கப்படாததால் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இந்திய அளவில் பண மோசடி வழக்குகளில் கைது செய்யப்பட்ட முக்கிய அரசியல்வாதிகளான அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா, ஹேமந்த் சோரன், கவிதா, செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் விசாரணை குற்றவாளிகளாகவே சிறையில் வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் அவர்களின் விசாரணையில் தாமதம் ஏற்படுவதாக கூறி அவர்களுக்கு நீதிமன்றம் வரிசையாக ஜாமீன் வழங்கியது. விசாரணைக்கே இவ்வளவு காலம் இழுத்தடிக்கும் அமலாக்கத்துறையை எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன. மேலும் அமலாக்கத்துறைக்கு வானளாவிய அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதால் அந்த அமைப்பை மத்தியில் ஆளும் வர்க்கத்தினர் தங்கள் விருப்பம் போல எதிர்க்கட்சிகள் மீது ஏவி வருவதாகவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. அமலாக்கத்துறை ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்தாலே தகுந்த ஆதாரங்களை கொண்டுதான் வழக்கு பதிவு செய்வார்கள் என்ற நம்பிக்கை ஒரு காலத்தில் மக்களிடம் இருந்து வந்தது. தற்போது கடந்த 10 ஆண்டுகளில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மற்றும் அவற்றின் நிலை குறித்து அமலாக்கத்துறையே பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த தரவுகளை ஒப்பிடும்போது அதன் நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக்குவது தவிர்க்க முடியாததாக மாறியிருக்கிறது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட இந்தியாவின் முக்கிய அரசியல்வாதிகள் நீதிமன்ற உத்தரவுகள் மூலம் வரிசையாக ஜாமீனில் வெளியே வருவதும் அமலாக்கத்துறை மீது எதிர்க்கட்சிகள் எழுப்பும் சந்தேக வாதங்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக அமைந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.